வியூவர்ஸ் இதாங்க பக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நம்ம பக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வெளியில் வந்து இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பஸ் கார்டு இருக்குங்க. நம்ம எப்படி அபுதாபிலையும் துபாயிலையும் அந்த கார்டு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே பஸ்ஸுக்கும் கார்டு. இப்போ அந்த கார்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். 5 மணாத்துங்க. 5 மணாத்துங்கிறது 250 ரூபா. நம்ம ஊர் கார்டு 250 ரூபா. ஓகேங்களா? 50 ரூபாங்க ஒரு மணாத்து வந்து 50 ரூபா. 49 51 இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 50 ரூபான்னு வைங்க ஆவரேஜாக. ஆமாம், இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு இதான் யூஸ் பண்ணணும். பாக்கி காற்றுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே இந்த கார்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டாக்ஸி பிடிச்சி போக தேவையில்லை. பஸ்லேயே நீங்கள் ஏறிக்கலாம். பஸ்லேயே ஏறி நீங்கள் போய்க்கலாம். அதாங்க ஏர்போர்ட்டோட அவுட்டர். பஸ்ஸோட கார்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க 5 மணாத்து. இது ஒரு 2 இது பழைய கார்டுங்க. 2000 கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த கார்டு. அது அப்படியே வச்சுருந்ததுனால அது யூஸ் ஆகுது. ஆமாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி வச்சுருந்த கார்டு யூஸ் ஆகுது. அதை இப்போ அப்படியே மறுபடியும் கன்டினியூ பண்ணிட்டோம். அதில் பேலன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம். 5 வருஷத்துக்கு வேலிடிட்டி ஆகுது. லாஸ்ட் ரீசார்ஜ்லேருந்து 5 வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்குது. இப்போ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோமா, என்ன 2028 வரைக்கும் ரீசார்ஜ் அந்த வேலிடிட்டி இருக்குது. அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பக்குங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காற்றுன்னு அர்த்தமா. பக்குனா காத்தான். இங்கே வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாங்க, நல்ல ஜில்லுன்னு காற்று. வெயில் அடித்தா கூட உங்களுக்கு ஜில்லுன்னு ப்ரீஸ் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. பக்குனா காற்றுன்னு அர்த்தமா. நல்ல நல்ல பிளேசஸ்லாம் இங்கே இருக்குங்க. நம்ம போயிட்டு ஹாஸ்டலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்றெல்லாம் தூக்கமே இல்லை. நைட்டுலாம் ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டயர்டாயிருச்சு. போய் வியூவர்ஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பஸ் ஸ்டாப்பு நிழல்குடை. ஆமாம், நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப்பில் நிற்போம்ல நிழல்குடை, அதில் தான் இருக்கோங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா பாருங்கள், ஏசி போட்டிருக்காங்க. அப்படி சின்ன நிழல் கூடைங்க. ஏசி போட்டு வெயிட்டிங்க்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வியூவர்ஸ் இதாங்க ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிற பஸ்ஸு, ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம அந்த கார்டு எடுத்தோம்ல, அந்த கார்டை அக்சஸ் பண்ணி இந்த பஸ்ஸில் போகலாம். லாஸ்ட் டைம் போனப்போ எவ்வளோன்னு தெரியல, ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. இந்த டைம் இப்போ எவ்வளோ ஆகுது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. வியூவர்ஸ் பஸ்ஸுக்குள்ளே இருக்கோம். இப்போ பாருங்கள், பஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பஸ்ஸுக்கு வந்து 1.30 மணாத்து. அதாவது 1 மணாத்து 60 ரூபா வருங்க. 60 ரூபா கிட்ட வருங்க. 60 ரூபா இந்த சிட்டிக்கு போகிறதுக்கு. இந்த பஸ் வந்து இந்த இப்போ கிளம்பிடுங்க. கிளம்புனோன்னா நம்ம அப்படியே ஹாஸ்டல் தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு
இங்கே டாக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே பாருங்களேன் டாக்ஸி, அந்த ரெட் கலர் தாங்க டாக்ஸி. இங்கே மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. வந்து 2 முறை கேட்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்தான் இங்கிலீஷ் தெரியாட்டி கூட ஆக்ஷனில் சொல்லியே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மக்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஸ்மோக்கிங். அப்பா புகைச்சி தள்ளிட்டாங்க. கொஞ்சம் பஸ்ஸுக்கு நிற்கிறதுக்குள்ளேயும் பக்கத்தில் ஒரு ஆள் எடுத்து அப்படியே அடுத்துன்னு சொல்லி 3-4 போய்கிட்டே இருக்கு. அதுதான் ஒன்று, சுற்றி எல்லாரும் சிகரெட்டு தான், புகை போய்கிட்டே இருக்கு. அது ஒன்று தாங்க மூக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது பக்கத்தில் எல்லாருமே எங்கே, துபாயிலையும் அதே தான் இருந்துச்சு, இங்கேயும் அதே தான் இருக்குது. சென்ட்ரல் ஏசியாவில் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் ஸ்மோக்கிங் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்குங்க. காற்று நல்ல ஜில்லுன்னு அடிக்குது, கோல்டு ப்ரீஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து வெக்க தெரியல. கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. துபாய் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் ஹாட்டு கிடையாது. வெயில் அடிக்குது, ஆனால் வெக்க தெரியுது. நல்ல ஜில்லுன்னு இருக்குது, காற்று ப்ளசண்ட்டாக இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம நடந்து போனாலும் நமக்கு வந்து அந்த வேர்வை அந்த இது எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். துபாயில் பார்த்தீங்கன்னா வேர்த்து அப்படியே மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா எப்போ பார்த்தாலும் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். துணி வச்சுருந்தேன், தொடச்சிக்கிட்டே எப்போ வலிஞ்சிக்கிட்டே இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக முதுகுல வந்து ஊட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு துபாயில். இங்கே அப்படியே அது நேரம் ஆப்போசிட். காற்று அப்படியே ஜில்லுன்னு காற்று அடிக்குது, சூப்பராக அடிக்குது காற்று. வெயிலோட இதே தெரியல, வெயில் அடிக்குது ஆனால் வெயிலோட தாக்கம் தெரியலை, நல்லா இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். 28 மே அப்படிங்கிறது தான் இந்த பஸ் ஸ்டாப்போட பேர். 28 ஜூன் தான் நல்லா இருந்துருக்குங்க என் பர்த்டே. சரிங்க ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. 28 மேன்னு வச்சுட்டாங்க. இனிமேல் மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம் 28 ஜூனுக்கு. சரி, இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸுங்க நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோம். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் எடுக்கணுங்க. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ஷஹீல் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கின உடனே ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. நம்ம போயிட்டு ஹாஸ்டலில் தேடி பார்க்கணும். வாங்கிப்போம். இதாங்க பஸ் ஸ்டேஷன்.
28 மே ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப். அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஏறினோம்னா, பஸ் ஏறினோம்னா டேரெக்டாக லாஸ்ட்டு ஸ்டாப்பு இது தாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போக போகிறோம். ஹலோ விவஸ், இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டோங்க. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்லையே ஒரு ப்ரைவேட் ரூம் ஒன்று இருக்குது அப்படின்னு அதை கொடுத்துருக்காரு. அந்த இது ப்ரைவேட் ரூம் பாருங்கள். ஒரு சோஃபா இருக்குது, ஒரு பெரிய பெட் இருக்குது, இங்கே செல்ஃபு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வியூ இருக்குங்க, சூப்பரான வியூ இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஹாஸ்டல். ரெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்களேன், பார்க்கலாம். இந்த ப்ரைவேட் ரூமுக்கு என்ன ரெண்ட் கொடுக்கலாம்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம இந்தியன் ருப்பி படி 400 ருப்பீஸுங்க. ஆமாங்க, 400 ருப்பீஸ் தான் ஒரு ஆளுக்கு. ஒரு நாளைக்கு 400 ரூபா. இங்கே வந்து இதை விட ஒரு சீப்பாக நல்ல ஒரு ஹாஸ்டல் கிடைக்காது. ஹாஸ்டலோட லொக்கேஷன் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பார்த்து நீங்கள் ஃப்யூச்சரில் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே அந்த ஹோஸ்டோடையும் ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம், ஓகேங்களா? அவர் 2 ஹோட்டல்ஸும் வச்சுருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நாங்களும் அங்கே போய் விசிட் பண்ணி அந்த ஹோட்டல்ஸோட வீடியோவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடியே இங்கே வந்து இவரோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. அங்கே வந்துட்டு தங்கிறதுனால அவர் காண்டாக்ட் எங்ககிட்ட இருந்ததுனால மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்போ வந்து அந்த இடம் இல்லை, இப்போ புதுசாக இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே ஒரு பங்கர் பெட்ஸ் எல்லாம் இருக்குது, சிங்கிளாக இருக்குது. அது வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் ரூம் வேணும்னா இது எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ரெண்ட்டு சொன்னார். இது ஒரு ஆளுக்கு 400 ரூபான்னு சொன்னோன்னா எங்களுக்கு ஓகே பரவாயில்லையே, ஒரு ஆளுக்கு 400 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நம்ம ஊரில் 400 ரூபாய்க்குலாம் ரூமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால இங்கே இது இருக்காது. ஸோ இங்கே எல்லா வசதியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பழைய யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. அதை அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க இவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஃபயர், ஆமாங்க, குளிர்காலத்தில் இங்கே நெருப்பு இது பண்ணி ஃபயர் வச்சு இது பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்குண்டான இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டைலு, பழைய யூரோப்பியன் ஸ்டைல், எல்லாமே பழைய யூரோப்பியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க.